ஒரே மாதிரியான மட்டன் ட்ரை பண்றதை விட இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது கடலைப்பருப்பு வச்சு மட்டன் கறி எப்படி செய்ய போறோம் அப்படின்றதா. இது சப்பாத்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. 1/4 கப்பு கடலைப்பருப்பு, அதை நல்லா அலசிட்டு ஊற வச்சிருங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதையும் எடுத்து வச்சிருங்க. கலரி மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ மேரினேட் பண்றதுக்கு கறி வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கலரி மசாலா, உப்பு இதெல்லாம் மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 3 சேர்த்துங்க. 2 பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமா நறுக்கியிருக்கேன். அதை இதோட சேர்த்து கொஞ்சம் பொன் வறுவலா வறுத்துடுங்க. அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வதக்கும் போது கருக விட்டுறாம அடுப்ப ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு வதக்குங்க. இப்போ இதோட கருவேப்பிலையும் நம்ம சேர்த்தலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அடுப்ப ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம மேரினேட்லயே சேர்த்துருக்கோம், அதனால நம்ம இதுல சேர்க்கல. இப்ப ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை தண்ணியை கொட்டிட்டு இதுல சேர்த்துருங்க. ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க மட்டன் நம்ம இதோட சேர்க்கிறோம். மட்டன்ல திரும்பவும் சொல்றேன், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கலரி மசாலா, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கோம். ஸோ அதையோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. காரம் உப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கறிக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஏன்னா இதுல கடலைப்பருப்பு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் காரம் இழுக்கும், அதுக்காக நான் இதுல சேர்த்திருக்கேன். உப்பும் சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தி குக்கர்ல நல்ல ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. அதாவது கறி நல்லா வேகணும். அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி நீங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதோட நீங்க காய்கறியும் சேர்த்துக்கலாம். இப்ப நான் தேங்காய் பால் மட்டும் இதுல சேர்க்கிறேன். காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. திரும்பவும் நீங்க உருளைக்கிழங்கு சேர்த்தா மட்டும் ஒரு விசில் வைங்க, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சு எடுத்துட்டா போதும். சுவையான கடலைப்பருப்பு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆனதை நீங்க சப்பாத்தியோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். பூரியோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், இல்லைன்னா புலாவ், ரைஸ் எல்லாத்துலயுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சுவையா இருக்குங்க. தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த கான்டாக்ட் நம்பர்ல நம்மள தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.